இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நினைவு கூறும் புனித லோயோலா இஞ்ஞாசியார் ஸ்பெயின் தேசத்தில் லோயோலா என்ற நகரில் வாழ்ந்த போர் வீரரும் கத்தோலிக்க குருவும் இயேசு சபை நிறுவனரும் ஆவார். இவர் 1491 பிறந்து ஜூலை 31, 1556 ரோமையில் காலமானார். கத்தோலிக்க திருச்சபை 1622 இவரை புனிதராக உயர்த்தியது. இளமையில் போர் வீரரும் நீதிமன்ற பணிகளில் ஈடுபட்டார். 1521 நடந்த போரில் பீரங்கி தாக்குதலால் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. போர் காயத்தினால் படுக்கையில் இருந்த பொழுது புனிதர்களின் வரலாற்றை படித்து மனம் மாறி இயேசுவுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். மண்சேரா குகையில் நீண்ட நேரம் தியானம் செய்து ஆன்மீக பயிற்சிகள் என்ற புத்தகத்தை எழுதினார். உயர்கல்வி கற்று ரோமையில் இயேசு சபையை 1541 தொடங்கி கல்வி மற்றும் ஆன்மீக பணிகளை உலகம் முழுவதும் தன்னுடைய சகோதர தோழர்களுடன் சேர்ந்து செயல்படுத்தினார். இன்றைய நற்செய்தி மத்தேயு 13 அதிகாரம் 54 58 வசனத்தில் இயேசு தனது சொந்த ஊரான நாசரேத்தில் உள்ள ஜெபக்கூடத்தில் போதித்தார். மக்கள் அவரின் ஞானத்தையும் வல்லமையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவின் போதனை ஏற்பதை அவர்கள் மறுத்து, எங்கிருந்து இந்த ஞானமும் வல்லமையும் வந்தது என்று சந்தேகத்தோடு கேட்கிறார்கள். பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல, உள்ளூர் கத்தரிக்காய் விலை போகாது என்பது போல, அல்லது நோ ப்ராஃபிட் இஸ் ரெஸ்பெக்டட் இன் ஹிஸ் ஓன் வில்லேஜ் என்ற சொற்றொடருக்கு ஏற்ப அவர்கள் இயேசுவை சந்தேகிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். இயேசு தனது போதனைகளை புதுமைகளை விசுவாசமற்ற சமூகத்தில் செய்ய விரும்பவில்லை. காரணம், விசுவாசத்துடன் அவரை தேடியவர்களுக்குத்தான் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்துள்ளதை நற்செய்தியில் நாம் காணுகிறோம். இயேசுவின் எல்லா புதுமைகளுமே விசுவாசத்தையும் நம்பிக்கையுமே அடிப்படையாக காரணியாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது. இயேசுவின் வல்லமை இன்றைய புனிதர் லோயோலா இஞ்ஞாசியார் மற்ற புனிதர்கள் வழியாக செயல்படுத்தப்பட்டதற்கு காரணமே அவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த விசுவாசம், நம்பிக்கை. எனவே இயேசுவில் நாம் நம்பிக்கை கொண்டால் புதுமைகள், போதனைகள், அற்புதங்கள் நம்மாலும் செயல்படுத்த இயலும் என்பதை விளக்குகின்றது இன்றைய நற்செய்தி. எனவே விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஆழ்ந்த நங்கூரம் போன்ற பற்றுடனும் இயேசுவை பின்தொடருவோம். விசுவாசம், நம்பிக்கை இயேசுவில் வைத்தால் புனிதர்களைப் போன்று நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவோம். நற்செய்தியை நம்மாலும் அறிவிக்க முடியும். ஆமேன்.